இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃப்ரைடு கார்னில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். 1 கப் மைதா, 1 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் முதல்ல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கார்னை இதில் பிரட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம கார்னை அதில் நல்லா இந்த மாவை கார்னில் ஒட்டுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இதில் பச்சரிசி மாவோ கார்ன்ஃப்ளான் மாவோ போடாதீங்க. ஆல்ரெடி இது அதனால் கார்ன்ஃப்ளான் மாவெல்லாம் போடக்கூடாது. மைதா மட்டுமே போதும். அதுவே நல்லா ஃப்ரை ஆகி வரும். நல்லா மாவு ஒட்டுற மாதிரி கார்னில் நல்லா இது மாதிரி தடவி விட்டுக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கார்னை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கேஸை சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் கார்ன் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். இருந்தாலும் அப்படி பண்ணால் தான் ஈவனாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகும். கார்ன் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னா, கார்னில் நல்ல மாவுச்சத்து, நார்ச்சத்து எல்லாமே இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் டெய்லி காலையில் கார்ன் சூப்பு, கார்ன் கஞ்சி, கார்னை வெவிச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. குழந்தைங்க நல்லா ப்ரில்லியண்ட்டாக புத்திசாலியாக பிறப்பாங்க. கார்னில் அதிகாலையில் வேக வச்சு நம்ம சாப்பிட்றது, இல்லை கார்ன்லேயே தோசை மாவை அரைச்சி சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா அரிசி மாவை விட, கோதுமை மாவை விட அதிக சத்துள்ளது இந்த கார்ன். வாரத்தில் 2-3 தடவையாவது வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் டாக்டர்லாம் சொல்கிறாங்க, கலான்ஸ் சாப்பிடுங்க, இட்லி தோசை சாப்பிடாதீங்க, உங்களுக்கு சுகர் வரும், பிபி வரும், உடம்பு வெயிட் போடும், இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு காரணமே இந்த கார்னில் அதிக சக்தி இருக்குது. உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கார்ன் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்குது. அதனால தான் இந்த கார்னை டாக்டர் சாப்பிட சொல்கிறாங்க. ஃபாரின்காரன் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவன் சாப்பிட்டுட்ருக்கான். நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போய் அவன் சாப்பிட்டுட்ருக்கான். அதனால தான் கெலான்ஸை சாப்பிடுங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இது விளையுது. நம்ம இதை எப்பயுமே வாரத்தில் 2-3 தடவை சாப்பிட்ணும். அதெல்லாம் மறந்துட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம செஞ்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி சாப்பிட்டுட்டு உடம்புல கொழுப்பு ஏற்றிட்டுருக்கோம். இந்த கார்னை வாரத்தில் 2 முறையாவது 3 முறையாவது சாப்பிடுங்க. அவ்வளோதான், கார்ன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. நம்ம கார்னை எடுத்துட வேண்டியதான். நல்லா சூடு ஆறட்டும். சுட வச்சிடாதீங்க, கை சுடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை தடவ போகிறோம். மசாலா என்னென்ன மசாலா போட்டிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பெப்பர், கரம் மசாலா தேவையான அளவு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டு ஃபைனலாக சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி மாவுலையும் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயில் பொரிச்சதுனால சால்ட்டு போயிருக்கோம், அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்னை அதில் நல்லா இந்த மசாலாவில் நல்லா பிரட்டிடுங்க. நம்ம எண்ணெயில் பொரிச்சிருக்கோம், அதனால் இதில் பட்டர் தடவ வேணாம், திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெயில் பொரிச்சோடனே மசாலாவை தடவிட்டு இதில் ஃபைனலாக லெமனை புழிஞ்சு விட்ருங்க. இந்த லெமன் இந்த காரத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.